சொல்லுது புடவைதான் நெட்ட புடவையா பெரியோர் சிறியோர் தாய் தந்தமார்கள் கற்றவர் மற்றவர்கள் கல்வியிலே சிறந்தவர்கள் மகாபாரதம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் முதல் சபா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். ஆமா என்ன மகாபாரதம் இப்பெல்லாம் மண்ணெல்லாம் வந்து இப்படி உட்காந்து பாப்பாங்க. மகாபாரதம் பாரத கோயில் கிட்ட போயிட்டு மகாபாரதம் உட்காந்து செல்ல எடுத்துக்கிறாலே மகாபாரதம் என்னன்னு கிளின்னு தெரிஞ்சு போகும். உட்காந்து பாக்குறத விட வீட்டுல படுத்துனே பாக்கலாம்.
அப்படி மகாபாரதம் தெரிந்தவர்களும் ஆமா. ஆனால் எதுக்காக தெரியுமா? மகாபாரதம் என்றால் இப்படி நடித்தால்தான் மகாபாரதம். இதுக்கு பேர் தான் மகாபாரதம். ஆமா, மகாபாரதம். மகாபாரதம் இல்ல, மாபாரதம். மாம்பழம் பாரதம். கை வைக்கூடாது. ஆமா, இன்னைக்கு நீ கை வைக்காசாமி அப்புறம் கேட்டு போயிடும் போல. அப்படி இருக்கிற போது இந்த பெருத்த சபையிலே நான் வருகிற போது நாங்கள் யார், நாங்கள் எந்த இடத்துக்கு சேர்ந்தவர்கள் அப்படி என்று விளக்கம் தெரிய வேண்டும் இல்லையா? எனக்கு தெரியும் சாமி, யார் யாரு எந்தெந்த ஊருன்னு எனக்கு ஆளே தெரியல. உங்களை கேட்கல, நான் சொல்லல இத்தனை பேர். ஆமா ஆமா, நீங்க யாரும் உங்க பேரு சொல்லுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்க. 60 வரைக்கும். 60 வரைக்கும் இல்ல, உலக மக்கள் மகாபாரதம் தெரிஞ்சவங்கள தர்மராஜன். தர்மராஜனுக்கு மற்றொரு பேர் உண்டு. அது என்னங்க? அது என்ன பேர்? யுதிஷ்டிரன் என்று ஒரு பெயர். யாசாமி அப்படி உங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்கு? யுதிஷ்டிரன் என்று ஒரு பேர் உண்டு எனக்கு. போக போக சொல்லுவா. யுதிஷ்டிரன் என்று ஒரு பேர் உண்டு எனக்கு. முதல் பேர் யுதிஷ்டன். இரண்டாவது நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து யாருக்கு பிறந்தார்கள் என்று தர்மராஜன் என்று பேர் வைத்தார்கள். எங்க அப்பா எங்க அம்மா யாரு? என் தந்தையாராகிய பாண்டு மகாராஜனுக்கும் தாயாராகிய குந்தமாதேவிக்கும் நான் யாருடைய அம்சால் பிறந்தவன் தெரியுமா? யமதர்மன் உலகத்திலே அறக்கடவுளாக இருக்கபடியான யமதர்ம மகாராஜன் ஆசிரியை பிறந்தேன். உங்க அப்பா அப்படி மாற்றி விட்டுடுது. முருகான் அவங்க என்ன கவனத்துல வச்சாங்களோ ஏதோ ஒரு கோயில் கும்பிடி ஒரு கோயில் கும்பிடி சாமிக்கு புல்லு கொடுக்காதுங்க. முருகா எனக்கு குழந்தை பிறந்தா காவடி எடுக்கிறேன், சூளம் போட்டுக்கிறேன், கும்பிட்டுக்கிறேன். பொண்ணு கொடுக்கறத பத்தி அதனால யமதர்மனுடைய அருளால பிறந்ததுனால எனக்கு தர்மராஜன் என்று ஒரு பேர்.
அதனால தந்தையாராகிய பாண்டு மகாராஜன் அகால மரணம் அடைந்து விட்டார் கானகத்திலே. அப்படியா? யாருடைய மந்திரம்? எப்படி அது? அபதந்த மகாபுரி ஒரு மந்திர சாபத்தாலே அங்க கானகத்திலே சாபத்தை பெற்று இருக்கிற போது என் தாயாருக்கு புண்ணியலோகம் போகலாம் என்று புண்ணியலோகம் போகிற போது முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து பிள்ளை இல்லாதவனுக்கு புண்ணியலோகத்தில் இடம் கிடையாது. இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. கண்டிஷன் இல்லடா. இப்ப கூட பாரு, திருமணமாகி சில நாள் குழந்தை இல்லைன்னு வச்சுக்க சாக வரைக்கும் நம்ம சத்தாலும் சொர்க்கம் கிடைக்காது. அப்படியும் பெற்ற பிள்ளை கொல்லி வைத்தால் தான் சொர்க்கம். மற்ற பிள்ளை எத்தனை பேர் 1000 பேர் வச்சாலும் சொர்க்கம் கிடையாது. இருக்கும். பெற்ற அப்பா அம்மாவுக்கு பெற்ற பிள்ளை கொல்லி வைத்து குடவடித்து எள்ளும் தண்ணீர் விட்டு ஈமக்கடன் கழித்தால் அந்த கடன் அன்றோடு அவருக்கு சொர்க்கம். அதுக்குதான் ஈமக்கடன். அந்த கடன் தான் மக்கமருக்கு பெரிய கடன். உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சு கடன் எல்லாம் கிடையாது. ஈமக்கடன் தான் பெரிய கடன் உலகத்திலே. அப்பனுக்கு காரியம் செஞ்சாப்பா செஞ்சாரு, கொண்டு போய் கொல்லி வைத்தாரு, குடவடித்தாரு, எள்ளும் தண்ணீர் விட்டார், ஈமக்கடன் கழித்தார். அப்படி என்று பேரு வைக்கணும். அப்படி இருக்கிற போது பாண்டு மகாராஜன் சாபத்தை பெற்று இருக்கிற போது சுவாமி பிள்ளை இல்லாதவருக்கு புண்ணியலோகத்தில் இடம் கிடையாது என்று முனிவருக்கு தள்ளிவிட்டார்கள். உன்னை நான் பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறேன். ஆமா. அப்போது குந்தி, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் தானே குழந்தை பிறக்கும். நான் உயிரோடு இருக்கிற போது நான் சாபத்தை பெற்றிருக்கிறேன். உன்னை தொட்டால் என் சிரம் 16 சுக்கலாக வெடியும் என்ற சாபம். நான் தொடாமல் நீ எப்படி குழந்தை பெற முடியும்? அப்படி என்று சொன்னதினாலே தூர்வாச மந்திரம் இருக்கிறது. 5 மந்திரங்களை கொடுத்தார். ஒரு கல் மந்திரமாக அப்படி பறி போய்விட்டது. இன்னும் 4 மந்திரம் இருக்கிற சுவாமி, அந்த மந்திரத்தாலே நான் பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறேன். அப்படி என்று சொன்னவுடனே யமதர்ம மகாராஜன் நினைத்தார். யமதர்மன் அருள் கொடுத்தார். அப்போது நான் பிறந்து விட்டேன். நான் ஆண் பிள்ளையாக பிறந்தவுடனே எங்க அப்பா பிள்ளை இல்லாத நிறைய நாள் பாருங்க, குழந்தை இல்லைன்னு கோயிலுக்கு போறாங்க, குழந்தைக்கு போறாங்க, திடீர்னு குழந்தை பிறந்து என்ன செய்வாங்க? ஐயோ மகனே பிறந்து விட்டாயா? அப்படி என்று என் தந்தையார் என்ன செய்து விட்டார்? உதரத்தோடு வாரி எடுத்து விட்டார். உதரத்தோடு வாரி எடுத்து கட்டி பிடித்து விட்டார். அதனாலதான் உதிஷ்டன் என்று எனக்கு பெயர். உதிரத்தோடு வாரி எடுத்ததுனால முதல் பேர் உதிஷ்டன், இரண்டாவது தர்மராஜன். யமதர்மன் அருளால பிறந்ததுனால தர்மராஜன் என்று பேர். அப்படி எங்க அப்பா கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 3 பேர்கள். திருதராஜ மகாராஜன் ஒன்று, இரு நேத்திரம் கிடையாது எங்க பெரியப்பாவுக்கு. அவங்க தான் துரியோதனம் விட்டாரு. அவங்க 100 பேரு, நாங்கள் 5 பேரு. ஆனா விகல்பம் ஏற்பட்டு பாண்டவர்கள் நாட்டிலே வைக்கப்படாது என்று ஜெகடி மாமனை விடுத்து எப்பவுமே பாருடா, அண்ணன் தம்பி தான் நமக்கு பகையே. அண்ணன் தம்பி மாதிரி பகையால் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஜெகடி மாமனை தூண்டி விட்டான். ஜெகடி மாமனை தூண்டி விட்டு தந்திரமத்தோடு எங்களை வர விருதுக்கென்று பத்திக்க சாப்பிட்டாலும் பசி ஆறு பத்தியா, அதுதான் விருந்து புண்ணியம். அதுதான் போறோம்பா போறோம்படி எத்தனை பேர் எல்லா ஆட்டுக்கார பேர் போறோங்க. அப்பா வேணா பணம் எவ்வளவு வாரி வாரி கூட போறோம்னு யாருன்னு சொல்லுவாங்கல்லங்க, அதுவும் திருட்டு போயிடலாமான்னு ஆசை வைப்பாங்க. அப்படி விருந்துக்கேற்ற வரவழைத்து ஜெகடி மாமன் என்னோட எதிராக்கி விட்டு என்ன தெரியா வந்து ஏத்தால் பகடாய் ஆடி ஜெகன் மாமன் கூப்பிடுறாரு. இந்த துரியோதனம் சும்மா இருக்க கூடாது, விளக்கு எறியும் போது எப்படி வச்சு தூண்டி விடுறாங்க பாரு அந்த மாதிரி. ஏன்னா ஒரு ஆட்டம் தான் ஆடுனா, ஒரு ஆட்டம் தானே, ஓராட்டம் என்று 12 ஆட்டம் சூதாட்டம் ஆடினேன். நீயும் விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்கலன்னா எப்படிடா எதிரியாமோ? அது தம்பி ஆடினா விட்டு கொடுத்துருக்கலாம், மாமன் ஆடுறானே மாமன் மச்சான் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைதான். 12 ஆட்டம் முடிந்தது. நாடு நகர 38 உரியோடு சேவா தம்பிமார்களோடு எல்லாம் தோத்து விட்டு
இது நல்லா இருக்கு. அதனால கடைசி இன்னொரு ஆட்டம் இருக்கிறது என்று கேட்கிறார் ஜெகதி மாமன். இன்னொரு ஆட்டம் அப்படின்றான். துரியோதன் சொல்லுகிறார், அது என்ன ஆட்டம் மாமா? பேருக்கு வந்து ஆட்டம் என்ன? துரியோதனா, உன் தம்பிமார்கள் உன் மனைவியோடு சேர்த்து 100 பேர்கள் ஒரு பக்கம், சரி, ஒரு பரமாக வைத்து விடு. ரைட்டு. தர்மராஜன் தாலி கட்டிய மனைவி பாஞ்சாலியை மட்டும் ஒரு பரமா வைத்தாடு. பாஞ்சாலி வைத்தாடினால் கட்டாயமாக தர்மராஜனுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி என்று இங்க உலகம் போட்டு உத்தமி பாஞ்சாலியை கொண்டு வந்து சூதாட்டத்தில் நான் இழந்தே. அக்கனிலே பிறந்தவர் எல்லாம் அங்கத்திலே பிறந்தவர்கள். ஏகத்தை வளர்ந்து ஏகத்திலே பிறந்த உலகம் போட்டு உத்தேவி ஐவருக்கு தேவி அழக இருக்கும்படியான இந்த பரமாக தம்பி பீமன் கதை எடுக்கின்றான். இந்த பரமாக அர்ஜுன் வில் எடுக்கின்றான். நகல சகாதேவர் வாழ் சூழம் எடுக்கிறார்கள். ஆனால் தம்பிமார்களே, இந்த நாட்டுக்கு நம்ம வந்தது குற்றம். தவறு தவறு. பாசிக்காய் எடுத்தது 2வது குற்றம். அதுவும் சரி. உங்களை வைத்து ஆடியது குற்றம். எல்லாம் தோத்து விட்டோம். இது கடைசி ஆட்டம் தானே, வெற்றியோ தோல்வி ஆடலாம் என்று அந்த உலகம் போட்டு உத்தமியை பாஞ்சாலியா வைத்து ஆடிவிட்டேன். பாஞ்சாலியை வைத்து ஆடிய உடனே அதுவும் தோத்து விட்டேன். தோத்து விட்டு இருக்கிற போது தம்பியாக துச்சோதனன் அழைத்தான். காந்தாரி அம்மன் வீட்டிலே இருந்து கூந்தலை பிடித்து தர 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 அப்போது மன்னா 5 பேர்கள் இருக்கின்றீர்களே மன்னா, கையில்லாத படவர் போல நின்று இருக்கின்றீர்களே, காப்பாத்துங்கள் மன்னா, காப்பாத்துங்கள் மன்னா என்று அழுகிறாள். கண்ணீர் வடிக்கிறார், கதறி அழுகிறாள், மாரடித்து அழுகிறாள். இந்த நாள் காப்பாற்ற முடியலங்க. ஏன்னா நாங்க அடிமை ஆயிட்டோம். பத்தியா, ஒரு மனைவி 5 பேர் காப்பாற்ற முடியவில்லை. அதனாலே அப்போது பெரியவர்கள் பார்த்தார்கள். அடே தர்மா, சூதாடியது குற்றம். 12 ஆட்டம் ஆடிவிட்டான். 12 வனவாசம். பாஞ்சாலி தாலி கட்டிய மனைவி ஒரு ஆட்டம் ஆடிய காரணத்தினால் 1 வருடம் அக்ஞாதிவாசம் கழிக்க வேண்டும். அப்படி கட்டளை என்ன? உண்பது காய்கனி, உடிப்பது மூங்கலாட, படுப்பது வட்டபார, குடிப்பது தொன நீர், வரப்பிய தலகாணி, வாய்க்கால் பஞ்சமெத்தை, பச்சை தலையை வடித்து கீழே போட்டு படுக்க கூடாது பாண்டவர்கள். வேற எப்படி? இப்படி இப்படி மண்ணு மேலதான் படுக்கணும், தரையில் தான் படுக்கணும். ஆமா, அப்படி படுத்துக்கொண்டு காலம் கழிக்க வேண்டுமே என்று 3 கல்லை வைத்து சாதம் சமைக்க கூடாது. அதுலயும் கண்டிஷன். ஆமா, பழுத்து பழம் சாப்பிடக்கூடாது, காய் தான் சாப்பிட வேண்டுமா பாண்டவர்கள் கட்டளை. அப்படி ஆகட்டும் என்று நாங்கள் புறப்பட்டு விட்டோம் தம்பிமார்களோடு. பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு இன்றோடு 9 முடிய போகிறது. 9 வருடம் ஆகிவிட்டது. ஒரு வருடமா வந்து தேடி பார்க்கிறோம், பாண்டவர்கள் எங்காவது படுத்திருக்கிறாங்களா, பச்சை தலை வடித்து போட்டு இருக்காங்களா, இல்ல பந்தல் போட்டு படுத்திருக்காங்களா அப்படின்னு, இல்ல கண்ணுக்கு தெரிவாங்களா. அந்த மாதிரி கிடையாது. அதனால தம்பிமார்கள் காய்கறி பறிக்க சென்றிருக்கிறார். ரோபதை இருக்கிறது, அவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு வா. இந்த வனத்தில் இருக்கக்கூடாது சட்டம். இந்த வனம் முடிந்து விட்டால் ஒரே 1/2 மணி நேரம் அங்க இருக்க கூடாது. அந்த வனத்துக்கு போயிடும். போய் தம்பி